ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரை வச்சு எப்படி கிரேவி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் உண்மையாலுமே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வாணலில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை நான் இந்த சைஸில் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண காலிஃப்ளவரை தண்ணி கொதித்ததும் அதோட சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாம் வெளில வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சுட்டு தான் நம்ம காலிஃப்ளவரை சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் கொதிச்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை நான் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறேன். அதுக்கு 5 முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட எடுத்துக்கோங்க. ஒரு 3 சில்லு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போதைக்கு வாணலில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதாக பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இதெல்லாம் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு வெடித்ததும் நான் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி பச்சையாக அரைச்சோம்ல, அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன ஸ்பூனால் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் அது காஷ்மீரி மிளகாய்த்தூள். அது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காரம் இருக்காது. இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்காமல் அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். நல்லா வதக்கிட்டு நான் இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காலிஃப்ளவரோட இந்த மசாலா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இது கூட நேற்று ஊற வச்சிருந்த கொஞ்சமாக பட்டாணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவே சப்பாத்தி, இடியாப்பம் இல்லை வேறு எதுக்காவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இது மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிரும். இது சிக்கன் டேஸ்ட்டில் செம்ம சூப்பராகவே வந்திருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ஷார்ட்ஸில் போடுறேன். டைம் இருந்தால் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை.